விசிகாவில் இருந்து அண்மையில் விலகிய ஆதவ் அர்ஜுனா சென்னை பனையூரில் உள்ள தவேக அலுவலகம் வருகை தந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் ஆதவ் அர்ஜுனா விஜய் முன்னிலையில் தவேகவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கும் சூழலில் தற்போது அவர் தவேக அலுவலகம் வருகை தந்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். விசிகாவில் இருந்து அண்மையில் விலகிய ஆதவ் அர்ஜுனா சென்னை பனையூரில் உள்ள தவேக அலுவலகம் வருகை தந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் ஆதவ் அர்ஜுனா விஜய் முன்னிலையில் தவேகவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆதவ் அர்ஜுனாவை கட்டியணைத்து தவேக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் வரவேற்றிருக்கிறார். அதிமுக நிர்வாகி நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி ஆகியோர் தற்போது தவேக அலுவலகத்தில் இருக்கின்றனர். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் சிவா நம்முடைய இணைப்பில் காத்திருக்கிறார். சிவா, வணக்கம். விவரங்கள். தமிழக வெற்றி கழகத்தில் 3வது கட்ட மாவட்ட செயலாளர்கள் கொண்ட பட்டியலை வெளியிடுவதற்காக இன்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தலைமையில ஆலோசனை கூட்டம் பனையூரில் இருக்கக்கூடிய அலுவலகத்துல நடைபெற இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இன்னும் சற்று நேரத்தில் விஜய் வருகை தர இருக்கிறார். அதற்கு முன்னதாகவே இந்த நிகழ்வுல ஆதவ் அர்ஜுனா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றி கழகத்துல இணைய போகிறார் என்ற ஒரு தகவல் கடந்த 2-3 நாட்களாகவே அரசியல் வட்டாரத்தில் பேசப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அவருக்கு 3ஆம் கட்ட தலைவருக்கான ஒரு பொறுப்புகள் எல்லாம் வழங்கப்படுவதற்கான திட்டங்களை எல்லாம் தமிழக வெற்றி கழகம் தீட்டியிருப்பதாக தகவல்கள் வெளியான நிலையில தற்போது ஆதவ் அர்ஜுனா பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அவரை தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆனந்த் வரவேற்றிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்துல இந்த கட்சியினுடைய தலைவரும் நடிகருமான விஜயை நேரடியாக அவர் சந்தித்து கட்சியில் தன்னை இணைத்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய நாளை பொறுத்தவரை 3 பேர் அந்த கட்சியில இணைகிறார்கள் என்ற ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. ஆதவ் அர்ஜுனாவை தவிர்த்து அதிமுகவில் தகவல் தொழில்நுட்ப பிரிவில் மிக முக்கிய மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய டிடிஆர் நிர்மல்குமார் என்பவரும் தவேகனுடைய தலைமை அலுவலகமான பனையூரில் இருக்கக்கூடிய அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அவரும் தவேகவில் தன்னை இணைத்துக் கொள்ளப் போகிறார் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. இதை தவிர்த்து ஜான் ஆரோக்கியசாமி உள்ளிட்ட இந்த 3 பேர் தற்போது பனையூர் வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில இந்த 3 பேர் இன்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக கட்சியில் இணைந்து அவர்களுக்கான பொறுப்புகள் அறிவிக்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் துவங்கிய பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி கடந்த 2024 பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி தான் தமிழக வெற்றி கழகம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது. எனவே ஓராண்டு நிறைவு செய்யக்கூடிய அந்த நாளில் இந்த இணைப்புகள் வைத்துக் கொள்ளலாம் என்று விஜய் தெரிவித்திருந்த நிலையில் அதற்கு முன்னதாகவே இணைப்பை வைத்துக் கொள்வதற்கு இந்த பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்படும் என்ற ஒரு தகவல் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனவே இன்றைய நாளில் இந்த 3 பேருடைய சந்திப்பு, விஜயுடனான இந்த சந்திப்புக்கு பிறகு அவர்களுக்கான பொறுப்புகள் என்னென்ன பொறுப்புகள்ல அவர்கள் செயல்படுவார்கள் என்பது தொடர்பான ஒரு முழு விவரம் என்பது தமிழக வெற்றி கழகத்தினுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சந்திப்பை மிக முக்கியமான சந்திப்பாக பார்க்கப்படக்கூடிய அதே நிலையில தமிழக வெற்றி கழகத்தில் அடுத்த கட்ட, அதாவது 3வது கட்ட மாவட்ட செயலாளர்களுடைய பட்டியல் இன்றைய தினம் வெளியிடுவதற்காகத்தான் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது முழுக்க முழுக்க ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்றும் அவர்கள் தரப்பிலிருந்து கட்சியினுடைய நிர்வாகிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஏற்கனவே சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மாவட்ட செயலாளர்கள், மாவட்டங்களில் 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர்கள் என்ற அடிப்படையில் மாவட்ட செயலாளர் நியமனம் என்பது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில 3வது கட்ட பட்டியல் இன்றைய தினம் வெளியிடப்படும் என்ற ஒரு அறிவிப்பும் ஒரு தகவலும் இருக்கக்கூடிய நிலையில் இந்த தகவலோடு சேர்த்து முக்கியமான 3 நபர்கள் தவேகவில் இணைய போகிறார்கள். அவர்களுக்கான பொறுப்புகளும் இதிலும் அறிவிக்கப்பட இருக்கிறது என்பதுதான் தற்போதைய ஒரு அரசியல் களத்தில் பேசப்படக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி சிவா.